100 days 100 ரீல்ஸில் கம்ஃபர்ட் ஜோன் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்படி வெளில வரணும், அதற்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். மொதல் விஷயம், டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது உடனே அதை அப்படியே தாண்டி போயிடக்கூடாது. அந்த புதிய விஷயத்தை பார்த்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேரடியாக உள்ளே குதிச்சோன்னா நம்ம வந்து பயந்துருவோம், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுவோம். முன்னாடி எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய் 100 கிலோ தூக்கிடக்கூடாது. சின்னதாக 10 கிலோவில் தம்பிள்ஸ் தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை நோக்கி போகணும். ஸோ எவ்ரி திங் ஹேவ் டு டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கிறதுனால வாட் இஸ் த வர்ஸ்ட் திங் தட் குட் ஹேப்பன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை நம்ம செய்கிறதுனால என்ன பெஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பெறும். சின்ன சின்ன ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸுங்கிறது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் வந்து ஒரேடியாக ஒரு பெரிய விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணுறதை விட சின்ன சின்ன ஹேபிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணும் போது அது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். அந்த ரிவார்ட் சிஸ்டம் வந்து உங்களை தொடர்ச்சியாக செய்ய வைக்கும். ஸோ நீங்கள் என்னவா மாற விரும்புகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி செல்றதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும். சின்ன சின்ன ஹேபிட்ஸு. காலைல எழுந்திரிக்கிறது ஒரு ஹேபிட்டு தான். எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் குடிக்கணுங்கிறது ஒரு ஹேபிட்டு. ஸோ கண்டினியூஸாக பல விஷயங்கள், பல செயல்கள், சின்ன சின்ன செயல்கள் மூலமாக நீங்கள் மாற்றுறது மூலமாகவே அச்சீவ் பண்ண முடியும். கிரியேட் ஸ்மால் ஹேபிட்ஸ் தட் வில் ரியலி ஹெல்ப். அன்கம்ஃபர்டபுள் திங்ஸை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 100 டேஸ் சேலஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன். 100 டேஸ் வந்து நான் டெய்லி காலைல எழுந்திரிச்சு ஜாகிங் பண்ணணும்னு நினச்சேன். நான் என்னுடைய 50th டேயில் நான் 50th டே கம்ப்ளீட் பண்ணோன்னே என்ன நானே ரிவார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படியாக நீங்கள் ரிவார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் வந்து ஓகே இது செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு அது மோட்டிவேட் பண்ணும், உங்களை தொடர்ச்சியாக செய்ய வைக்கும். ஸோ டூ அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ் அண்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஃபார் டூயிங் தட். உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டு நீங்கள் என்னவா இருக்கீங்க, உங்களோட டிசைர்ட் ஸ்டேட்டு என்ன, உங்கள் கரண்ட் ஸ்டேட்லேருந்து டிசைர்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை இன்க்ரிமெண்டலாக பண்ணணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட ட்ரீம் அப்படிங்கிறது வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து உங்களோட ஹேபிட்ஸாக உங்களோட செயல்களாக நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்னாலேஜ் யுவர் ஃபியர். நம்ம வந்து ஒரு புதிய விஷயத்தை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் பயம் அப்படிங்கிறது இருக்கும். அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். எஸ், எனக்கு பயமாக தான் இருக்குது, ஒரு புதிய விஷயங்களை பண்ணுறேன், இதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத, அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் அந்த ரிஸ்க்கை கடந்து நம்ம போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்ஸஸையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபியர் அப்படிங்கிறது வந்து தப்பு கிடையாது. அதை அக்னாலேஜ் பண்ணி கால்குலேட்டிவாக நம்ம போகும்போது தான் நமக்கான சக்ஸஸ் கிடைக்கிது. உங்கள் ஃபியர்லெஸ் மசிலை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். எப்படி வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் மசிலை நீங்கள் எக்ஸசைஸ் மூலமாக டியூன் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணும் போது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் தெரியுதோ, அதே மாதிரி தான் இந்த கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கட்டும், உங்களோட பிரெயினாக இருக்கட்டும், நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அன்ஃபெமிலியர் திங்கை, ஒரு அன்கம்ஃபர்டபுள் திங்கை செஞ்சு பழக்கும் போது தான், ட்ரெயின் பண்ணும் போது தான் உங்கள் பிரெயின் அடாப்ட் ஆகும். கம்ஃபர்டபுள் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க. உங்கள் பிரெயினே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு, இவங்க நமக்கு ரோல் மாடல், இவங்க வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க, அதனால் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பாருங்கள், முடிஞ்சால் அவங்ககிட்டயே கேளுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரதுக்கான 5 வழிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாப்பி டே. பாய்.